ஆரி ஒர்க் டிசைனர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் ஃபில்லிங் வச்சு டிசைன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரியில் வந்து சாரி வந்து இதில் கலர்ஸ் வந்து டபுள் கலர் இருந்தது. ஒன்று சில்வர், காப்பர், நெக்ஸ்ட்டு என்ன கலர்னால் சாரியோட கலர் ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் அது மாதிரி இருந்துச்சு. இந்த அதில் வந்து உள்ள புட்டா வந்து சில்வர் கலரில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சரி வந்து காப்பரில் கொடுத்துட்டு, இல்லை மோஸ்ட்லி வந்து காப்பர் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. காப்பர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து காப்பரில் ஜரி கொடுத்துட்டு சில்வரில் ஜரி கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வி வந்து ஸ்கேலால் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் வி மாதிரி எடுத்திருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு முதல்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் தச்சுட்டு அந்த வி கர்வ் மாதிரி எடுத்துட்டேன். ஸ்கேலில் அளவு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த வி கர்வ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து சுகர் பீட்லால் வி மாதிரி கொடுத்துட்டேன். ஃபுல்லாகவே கொடுத்துட்டு அந்த கேப் இருக்கும், இந்த சைடு ஒரு இந்த சைடும் கேப்பாக இருக்கும். இந்த சைடில் வந்து சாரீ கலரும் சாரியில் இருக்கிற ஒரு சில்வர் கலரும் அப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த கேப் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பீடு சுகர் பீடால் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் மட்டும் 4mm பீடு காப்பரில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த ஸ்டிச் பேர் என்னென்னா, நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கலர் இதுவும் பாருங்கள், இதுவும் சரியில் அடிச்சிருக்கேன், இது வந்து த்ரெட்டில் அடிச்சிருக்கேன். இப்போ ஃபுல் நெக்கும் பார்க்கலாம். நெக் டிசைன் ஃபுல்லாகவே பாருங்கள், கொஞ்சம் நீட் அண்ட் லுக்காக இருக்குது. இப்போ நெக்குக்கு வந்து புட்டாலாம் வைக்கணும், வச்சோன்னா அது ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைனில் வந்து நம்ம இப்போ நெக்குக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சரி கொடுத்துட்டு அடுத்தது வந்து காப்பரில் சரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, அடுத்தது நான் இங்கே நெக்குக்கு என்ன சொன்னேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரியில் வந்து இந்த ஃப்ளவர் இருந்தது பாருங்கள். சாரியில் சில்வரில் இந்த ஃப்ளவர் இருந்தது. இது ஃபுல்லாகவே நான் ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். இது கையோட லென்த் வந்து 8 இன்ச்சு. இந்த டிசைன் வந்து நான் எடுத்தது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டேன். 3 இன்ச்சுக்கு ஹைட்டு. இந்த சைடு வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு எடுத்து ட்ராயிங் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த டிசைன் ஃபுல்லாகவே புடவையில் இந்த டிசைன் தான் சென்டர் பாட்டாக வச்சுருக்கேன். சென்டர் பாட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாகவே த்ரெட்டில் இது வந்து அவுட்லைன் வந்து சரி கொடுத்துட்டேன். சில்வராலேயும் காப்பராலேயும் கொடுத்துட்டு உள்ளே வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இது காப்பர் த்ரெட்டு, இது வந்து சாரியோட கலரோட த்ரெட்டு. அது எல்லாமே ஃபுல்லாக இங்கே இதெல்லாம் வந்து சில்வரில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபுல் டிசைனும் புட்டா வந்து ஃபுல்லாகவே மூக்குத்தி மாதிரி வச்சுருக்கேன். 4mm பீட் வச்சு சுகர் பீட் வச்சு மூக்குத்தி ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஃபுல் ஸ்லீவும் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டுட்ருக்காங்க. அந்த ஃப்ளவர் வந்து நான் வந்து இல்லை ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கலாம். இப்போ நெக் போர்ஷனுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாகவும் இருக்கணும், எலிகண்ட்டாகவும் இருக்கணும்னு கேட்டாங்க. அதனால தான் சிம்பிள் நீட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது ஃபுல்லாகவே பாருங்கள் கேப் இல்லாமல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலால் இது வந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சில் நான் 1 இன்ச்சுக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த சைடு வந்து 1 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜரி கொடுத்துருக்கேன், காப்பர் ஜரி, சில்வர் ஜரி, சுகர் பீடு, அப்புறம் சாரியோட கலரு, அதில் வந்து சில்வரு, காப்பரு, இது ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 2 சுகர் பீடு அளவும் எடுத்துகிட்டு தான் உள்ளே பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஷேப்பு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.